வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகனான எம்பி ரவீந்திரநாத்தோடைய வெற்றி செல்லாது அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த மக்களவை தேர்தலின் பொழுது அதிமுக தலைமையின் கூட்டணியில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தேர்தலை பார்த்திங்கன்னா சந்தித்தது. ஸோ இந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தாலும் தேனி மக்களவை தொகுதியை கைப்பற்றியது. அந்த தொகுதியில் அன்றைய துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவரின் வெற்றியும் முறைகேடானது அப்படின்ற மாதிரி தொகுதியில் வாக்காளர் மிலானினி என்பவர் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணை பார்த்திங்கன்னா நிறைவு பெற்று தீர்ப்பு பார்த்திங்கன்னா வாசிக்கப்பட்டிருந்த நிலையில் தேனி மக்களவை தொகுதியின் வேட்பாளராக ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது செல்லாது என்று நீதிபதி SS சுந்தர் அமர்வு தீர்ப்பு பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எம்பி ரவீந்திரநாத்தோடைய வெற்றி செல்லாது அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இது உயர்நீதிமன்றத்துடைய ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பாக பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜியின் வழக்கை போல் பார்த்திங்கன்னா இது திசை மாறி பார்த்திங்கன்னா இந்த வழக்கானது வந்திருக்கிறது. இது அந்த வழக்கின் விசாரணை மற்றும் தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மக்களுடைய கணக்கெடுப்பில் தான் தெரியும் நிஜமாகவே பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பது மக்கள் கையில் தான் இருக்குது. யார் உங்களுக்கு தேவை, ரவீந்திரநாத்தா இல்லை மற்ற அமைச்சரா அப்படின்றத நீங்கள் முடிவு செய்யுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.